வணக்கம். தேனி சமையலில் நம்ம ஏற்கனவே ஈரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இது இன்னொரு வெர்ஷன். இதை ஓப்பன் பேனில் பண்ண போகிறோம். இதுக்கு 1/4 கிலோ ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது 200 கிராம், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் சிறிதளவு. ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா சுருள வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் வெங்காயமும் ஈரலும் ஒன்று சேர்ந்து குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இல்லாட்டினா வெங்காயமும் ஈரலும் தனித்தனியாக நிற்கும். வெங்காயத்தை அதனால் நல்லா சுருள வதக்கிடணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் சீரகப்பொடியை ஆட் பண்ணிடலாம். இப்போ சீரகப்பொடி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த பொடியோடைய பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம ஈரலை ரொம்ப நேரம் வேக விட மாட்டோம். கிரேவியும் திக் கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இந்த மசால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஈரல் நல்லா நிறம் மாதிரி வரும். அதுவரையும் நல்லா இந்த மசால் கலவையோடு பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஈரல் நிறம் மாறுறது உங்களுக்கு தெரியும். நல்லா நிறம் மாறி மசாலாவோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஈரலோட பச்சை வாடை போகிற வரையும் நம்ம மூடி போட்டு வேக விட போகிறோம். ஈரல் நிறம் மாறி இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு அப்புறமா நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். ஈரலோட பச்சை வாடை போகிறதுக்காண்டி இப்போ நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது, அப்புறம் ஈரல் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை சிம்மரில் போட்டு 1 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்குது. கொதி வந்ததும் சிம்மரில் போட்டுருங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு வரும் குழம்பு. நம்ம அப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்திருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் ஈரல் குழம்பு எப்படி வைக்கணும்னு வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நிறையா பேர் அது ஹார்ட் ஆயிடுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. குக்கரில் ஒரே ஒரு சத்தம் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. ஓப்பன் பேனில் வைக்கும்போதும் நம்ம அளவாக தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக விடாமல் இறக்கிடணும். பாருங்கள், ஈரல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.